பாலங்கிறது சிவகாசிக்கு 30 இயர்ஸா கோரிக்கை வச்ச ஒரு விஷயம். 30 வருஷமா எங்களோட கனவுங்க இது. ஒவ்வொரு நாளும் இந்த பாலத்தை கடக்க முடியாம நாங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கோம். ஒரு 30 வருஷமா பாலம் இல்லாம ஒவ்வொரு தடவையும் இந்த ரயில்வே கிராஸ் பண்ணா ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க முதற்கொண்டு போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இப்படி பாலம் கட்டுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பாலங்கிறது சிவகாசிக்கு 30 இயர்ஸா கோரிக்கை வச்ச ஒரு விஷயம். 11 அன்னைக்கு ஓபன் பண்றாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னைக்கு சண்டேங்கிறனால ஹஸ்பண்ட் எல்லாரும் சேர்ந்து பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னைக்கு அது நனவாகிடுச்சு. புதிதாக கட்டிய மேம்பாலத்தை பார்ப்பதற்கு சுற்றுலா தளம் போல் சாறை சாறையாக படையெடுத்து வந்த மக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாலம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப யூஸ். ஏன்னா இந்த பாலம் இல்லாதனால கிட்டத்தட்ட 1 hour டிராவலிங் டைம் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. இந்த பாலம் ரொம்ப வியூ பாயிண்ட் நல்லா ஆயிட்டு. சிவகாசியில் எங்கேயாவது வெளியே போனால் இப்போ வரைக்கும் போண்டா பாலத்தில் பாட்டு நின்றுட்டு இருந்தா அப்படி ஜாலியாக ஃப்ரீயாக காற்று வாங்கிட்டு அழகாக போகலாம். நடந்து போகிறதுக்கு வாக்கிங் நல்லா இருக்கு. கழுகு பார்வை காட்சியில் பிரம்மாண்டமாக காட்சிகளித்த மேம்பாலம். சிவகாசியில சாட்சியாபுரம் ரயில்வே கேட் பகுதியில 30 ஆண்டு காலமா கோரிக்கை வைத்து வந்த ரயில்வே மேம்பாலம் இப்போது முழுமையா கட்டப்பட்டு நிறைவு பெற்றிருக்குது. 71 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 700 மீட்டர் நீளமும் 12 மீட்டர் அகலமும் கொண்ட இந்த மேம்பாலம் வரும் நவம்பர் 11ஆம் தேதி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களால காணொலி காட்சி மூலமா திறந்து வைக்கப்பட இருக்குது. இந்த நிலையில தான் கட்டி முடிக்கப்பட்ட மேம்பாலத்தை பாக்குறதுக்காகவே அந்த பகுதி மக்கள் குழந்தைகளோட சுற்றுலா தலத்திற்கு வருவது போல படையெடுத்து வந்து பார்வையிட்டு இருக்காங்க. எங்களோட 30 வருஷ கனவு இப்பதாங்க நனவாகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதி மக்கள் நெகிழ்ச்சி பொங்க தெரிவித்திருக்காங்க.